அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் மேலே இன்னைக்கு ஏகப்பட்ட புகார், குற்றச்சாட்டு, மெயினாக எம்எல்ஏக்களை ஸ்வைப் பண்ணுறது இப்படிங்கிற நிறைய விஷயத்தை சொல்லிட்டு வராங்க. அதில் மிக முக்கியமாக இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் மிக மோசமான அளவில் தமிழகம் எங்கும் நடந்துட்டு இருக்கு. கண்டன ஆர்ப்பாட்டம், மறியல், பேரணி, முக்கியமாக விவசாய சங்கங்கள் ரொம்ப தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. எதற்காகனா மேகதாது அணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமான தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதாவது காவிரி நதிநீர் ஆணையம் முழுக்க முழுக்க கர்நாடகத்தை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுது. காவிரி நதிநீர் ஆணையம் மத்திய அரசாங்கத்தினால நியமிக்கப்பட்டதாக இருந்தாலும் கர்நாடகத்திற்கு ஆதரவாக தான் செயல்படுது. இந்த கர்நாடக ஆதரவு மையம் மேகதாது அணைக்கு முக்கியமாக பங்கு வகிக்குது. அதை எப்படியாவது ஒரு வகையில மேகதாது அணையை கட்டிடணும் அப்படின்னு பாக்குறாங்க. இன்னைக்கு மேகதாது அணை முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்குது. 99% வேலைகள் மேகதாது பேப்பர் ஒர்க்கு எல்லாமே, டாக்குமெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ன அடுத்தது கட்ட ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு தமிழ்நாடு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி. இப்ப மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுல இருந்து என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன் கேட்டுங்க. கிட்டத்தட்ட 13,000 ஏக்கர் மேகதாது அணை கட்ட போற இடத்துல அந்த சுற்றுச்சூழல், வனவிலங்குகள், மிகப்பெரிய காலங்காலமாக இருக்கக்கூடிய மரங்கள், வனங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். முதலாவது விஷயம், மேட்டூர் டேம் சுத்தமா வறண்டு போயிடும். காவிரி படுகை சுத்தமா வறண்டுரும். காவிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வேலை இல்லாம போயிடும். அவங்களுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா, கரண்ட் மேகதாது அணையை வச்சு கரண்ட் தயாரிக்கிறோம், தமிழ்நாடை எப்படியாவது ஒரு விதத்துல கட்டாயமா லாக் பண்ணும். இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான விஷயம். அதாவது காவிரி நதிநீர் மேலை ஆணையம் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த மேகதாது அணை ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா அவன் பாக்குறான். இப்படி இருக்கும்போது காவிரியோடைய நம்மளுடைய செழுமை எல்லாமே அடிபட்டு போயிடும். ஆடிக்கு கூட அவனை தண்ணி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆடி மாச காலத்துல தண்ணி நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம திறந்து விட்டுக்கிறோம், அது கூட வழி இல்லாம போயிடும். அந்த ஒரு எப்படி சொல்றது, இதனால 14 மாவட்டங்கள் கட்டாயமா பாதிக்கப்படும். அந்த 14 மாவட்டத்திற்கும் தண்ணி இல்லாம வறண்டு வீணா போய் தமிழ்நாட்டோடைய பயிர் வளங்கள், பயிர் காலங்கள் அப்படிங்கிற 3 போக நெல் சாகுபடி அப்படிங்கிற விஷயமே இல்லாம போயிடும். விவசாயம் முற்றிலும் அழிக்கப்படும்.